Subject School Management, Unit number 5, Management of Resources in School. The first one, Issues related to management of physical resources of a school. ஒரு ஸ்கூலில் அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஹியூமன் ரிலேஷன், மனித உறவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது ஹியூமன் ரிலேஷன்ஸ் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹியூமன், தட் இஸ் ஒரு லீடர், எப்படி அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எப்படி மற்ற ஒர்க்கர்ஸ்லாம் வேலை செய்கிறாங்க, இவங்க எப்படி வேலையை அலாட் பண்ணுறாங்க, எப்படி அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஹியூமன் ரிலேஷன்ஸ். இதில் ரொம்ப மேஜர் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்துக்கிறது, குரூப் டைனமிக்ஸ், ஒரு குழுவை எவ்வாறு இயக்குவது அப்படின்றது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை, நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயத்தை ரொம்ப மற்றவங்களுக்கு மரியாதை பூர்வமாகவும் நம்ம ஒழுங்காகவும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது ஒரு ஸ்கில். தென் மோட்டிவேஷன், ஒரு லீடர் அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கருக்கு எல்லா வேலைகளும் நல்லா செய்கிறதுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணணும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் சரியாக நடைபெறலை அப்படிங்கிறப்ப தான் அது ஒரு இஷ்யூவாக மாறுது. ஸோ அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டில், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்றது எப்படி செயல்படணும், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த கான்செப்டில் சொல்கிறாங்க. எஜுகேஷ்னல் லீடர்ஷிப், இந்த கல்வியில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பு அப்படின்றது, தலைமை பண்பு அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அந்த ஹியூமன் ரிலேஷனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ ஒரு லீடர் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ், இவங்ககிட்டலாம் நல்ல ஒரு ரிலேஷனோடு அவங்க பழகணும். அப்படி இல்லைன்னா அவங்களால அந்த அகடமிக் இயரில் நல்ல அச்சீவ்மெண்ட்டை கொடுக்க முடியாது. ஸோ அப்போ ஒரு ஹெட் மாஸ்டருக்கும் டீச்சருக்கும் எப்படி ஒரு ரிலேஷன் இருக்கணும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு ஹெட் மாஸ்டர் அங்கே ஒர்க் பண்ண டீச்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுத்து நடத்தணும். அந்த ஸ்டாஃபையும் தன்னுடைய ஃபேமிலியில் ஒரு மெம்பராக அவர் ட்ரீட் பண்ணணும். சப்போஸ் ஸ்டாஃபுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு தெரிய வந்து அவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணலாம். தென் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன், ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் பாசிட்டிவாக அமைகிறதுக்கும் நெகட்டிவாக அமைகிறதுக்கும் ஃபுல் பொறுப்பு யாருன்னா, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னா அந்த கிளாஸ் டீச்சருக்கு தான். ஸோ ஒரு கிளாஸ் ரூமை ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகணும், நல்ல ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும்னா அந்த கிளாஸ் டீச்சர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ கிளாஸ் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒன்றா இருக்கணும். தென் டீச்சர் பேரண்ட் ரிலேஷன், அகடமிக் ரிசல்ட்டை நல்லா கொடுக்கணும் அப்படின்னா பேரண்ட்டு கூட ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத அவர் தெரியப்படுத்தணும். ஸோ அப்போ இதெல்லாம் சொல்ல வேண்டியது அவருடைய பொறுப்பு. அப்போ என்ன செய்யலாம், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணி அதை சொல்லலாம். தென் ஹியூமன் ரிலேஷன்ஸ் இன் ஸ்கூல், ஒரு மனித உறவு அப்படின்றது எப்படி இருக்கணும், ஒரு கோலை ரீச் பண்ணுற மாதிரி, நல்ல ஒரு டீம் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும் ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளே, அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய டீம் மெம்பர்ஸுக்குள்ளே. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அது மாதிரி மற்றவங்கக்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது, பேசும்போது, அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கும்போது நம்ம அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து நாம் நடந்துக்கணும். இந்த ஹியூமன் ரிலேஷன் சொல்லக்கூடிய மனித உறவு அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு போகிறது கிடையாது. இது ஒரு கண்டினியூஸான ஆக்டிவிட்டி. அப்போ நம்ம எதுவும் செய்யணும், ஒழுங்காக நம்ம செயல்படுத்தணும். அப்போ ஹியூமன் ரிலேஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோ அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட்டோ கோலை ரீச் பண்ண முடியும், அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வர முடியும். குரூப் டைனமிக்ஸ், குழு இயக்கவியல், அதாவது ஒரு குழுவினுடைய மனப்பான்மை, அதனுடைய நடத்தை, அதனுடைய அமைப்பு போன்றவற்றை குறிப்பிடுவது தான் குரூப் டைனமிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ குரூப் டைனமிக்ஸ் அப்படின்றது எப்படி ஒரு குரூப் ஃபார்ம் ஆச்சு, உருவானது, அதனுடைய அமைப்பு முறை என்ன,
அது எப்படி செயல்படுது, அதனுடைய ப்ராசஸ் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதனுடைய செயல்பாடு என்ன, அதனுடைய செயல்முறைகள் என்னென்ன போன்றவற்றையெல்லாம் குறிக்கிறது தான் இந்த குரூப் டைனமிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனுக்கு இடையில் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு குரூப்புக்கு உள்ளே இருக்கவங்களோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, ஒரு குரூப்புக்கு இன்னொரு குரூப்புக்கு இடையில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இது ஃபார்மல் அண்டு இன்ஃபார்மல் மக்களுக்கிடையே எப்படி நடைபெறுது அப்படின்றத குறிக்கிறது தான் குரூப் டைனமிக்ஸ். தென் மோட்டிவேட்டிங் பீப்புள். எப்பயுமே ஒரு மேனேஜ்மெண்ட்டோ அல்லது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோ அதனுடைய கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸை நல்லா மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேஷன் இருந்துன்னா என்ன நடக்கும், ஒரு ஜாபை நம்ம கண்டினியூஸாக செய்ய முடியும், கோலை ரீச் பண்ண முடியும், அந்த வேலையில் அவங்களுக்கு தொடர்ந்து ஆர்வம் இருக்கும். வைக்கணுன்னா அந்த இடத்துல மோட்டிவேஷன், தூண்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தால் தான் அவங்களால கோலை ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எப்படியெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட்டு மோட்டிவேட் பண்ணலாம், ரிவார்ட் கொடுக்கலாம், ரொம்ப சேலஞ்சிங்கான ஜாப் கொடுத்து செய்ய வைக்கலாம், யார் நல்லா பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், அவங்களுக்கு மெரிட் பே பண்ணலாம், அவார்டு கொடுக்கலாம், யார் நல்லா பண்ணுறாங்களோ அப்போ ஸ்கில் பேஸ்டு பேமெண்ட் கொடுக்கலாம் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன். நம்மளுடைய எஜுகேஷனில் கம்யூனிகேஷன்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யாருக்கு இடையில் கம்யூனிகேஷன் இருக்க முடியும் ஒரு எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட்டில், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்? டீச்சர் டு ஸ்டூடெண்ட்டு, ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட்டு, டீச்சர் டு டீச்சர், டீச்சர் டு பேரண்ட், டீச்சர் டு அட்மினிஸ்ட்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் டு பேரண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா இடத்துலையுமே கம்யூனிகேஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்ல அச்சீவ்மெண்ட்டை கொடுக்க இன்ஸ்டிடியூஷனால் ஒரு ஸ்டூடெண்ட்டும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் போக முடியும். ஸோ இந்த கம்யூனிகேஷனில் சில டெக்னாலஜிஸ், தொழில்நுட்பங்கள் கூட முக்கிய பங்கு வகிக்குது. உதாரணமாக இமெயில், வெப்சைட், கூகுள் கிளாஸ் ரூம், ஃபோன் பிளாஸ்ட், டிரான்ஸ்லேஷன் டூல்ஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு மெசேஜை ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு டீச்சருக்கோ அல்லது ஒரு டீச்சர் ஒரு பேரண்ட்டுக்கோ சம்திங் இவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கணும், இமிடியேட்டாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்னா இமெயில் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் மூலமாகவும் அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். கூகுள் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அசைன்மெண்ட் அலாட் பண்ணலாம், சம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்டுக்கு, பேரண்ட்டுக்கு. ஃபோன் பிளாஸ்ட் அப்படின்றது வாய்ஸ் மெசேஜாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஏற்கனவே வச்சுட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை சம் குறிப்பிட்ட நம்பருக்கெல்லாம் நம்ம அதை ஃபார்வேர்ட் பண்ணி விடுறது. தென் டிரான்ஸ்லேஷன் டூல் அப்படின்றதும் பேரண்ட்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்றது நம்ம மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் நம்பர் 4 தலைமை ஆசிரியர் டைட்டிலில் வருது. இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதனுடைய கோலை ரீச் பண்ணணுன்னா அங்கே இருக்கக்கூடிய மனித வளங்களை அவங்க ஒழுங்காகவும் முறையாகவும் பயன்படுத்தணும். அப்போ ஒரு ஸ்டாஃபை அப்பாயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும், அவங்கள செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும், அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறதா இருந்தாலும், அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குறதா இருந்தாலும் அதில் முக்கிய கவனம் செலுத்தணும். புதுசாக யாராவது ஸ்டாஃபை அப்பாயிண்ட் பண்ணால் அவங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கொடுக்கலாம். அவங்க எப்படி டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றது கூட அவங்களுக்கு நிறையா கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் தான் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸை நம்ம மேனேஜ் பண்ணணும் ஒரு இன்ஸ்டிடியூஷன். சப்போஸ் நியூவாக ஒரு ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஒரு எம்ப்ளாயி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறையா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறேன். தென் சப்போஸ் ஒரு ஸ்டாஃப் ஒரு வேலையிலேருந்து நின்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அவங்கள எப்படி செட்டில் பண்ணுறது, அவங்கக்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்குது, இன்ஸ்டிடியூஷனோட திங்ஸ் அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குது, அது திருப்பி அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு தான். ஒரு மேனேஜ்மெண்ட்டோட சக்ஸஸ் எப்படி இருக்கும், எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனை பொறுத்து தான் அமையும். ஸோ ஒவ்வொருத்தரும் பெஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்னா அந்த கம்பெனி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது ஒரு ஸ்டாஃபை அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்களுடைய டேலண்ட்டு, அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும். எம்ப்ளாயிக்கும் இடையில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டிங் நல்லா கொண்டு போக முடியும். இல்லைன்னா ரெண்டுமே ஃபெயில் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், அலுவலக மேலாண்மை,
ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு டெக்னிக். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் ஆஃபீஸ் ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ்ஸினுடைய அப்ஜெக்டிவ்ஸை, கோலை ரீச் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ்னுடைய சக்ஸஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா எஃபிஷியன்சி ஆஃப் இட்ஸ் ஆஃபீஸ், ஒரு அலுவலக மேலாண்மையை பொறுத்து தான் அமையுது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கம்பெனிஸாக கூட இருக்கலாம். ஸோ ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தென் ஆப்டிமம் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே என்னென்ன வளங்கள்லாம் கிடைக்குதோ, அது மனித வளமோ பொருள் வளமோ நிதி வளமோ எது கிடைச்சாலும் அதை முறையாக பயன்படுத்தணும். மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணாமல். செலவுகளை குறைச்சிக்கணும். தேவையான செலவுகளை மட்டும் செய்யணும். செலவு செய்யும்போது ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருக்கணும். ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும் எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கும். அதே மாதிரி நம்ம ஒர்க்கை அலாட் பண்ணி கொடுக்கும்போது யாருனுடைய இன்ட்ரப்ஷனும் இருக்கக்கூடாது. ஏற்கனவே பிளான் பண்ணி யாருக்கு என்னென்ன வேலைன்னு அலாட் பண்ணி கொடுத்த பிறகு யாரும் மற்றவங்களோட வேலையில் தலையிடாமல் இருந்தாலே கண்டிப்பாக அவங்கவுங்க வேலையை செஞ்சு அவங்க கோலை ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் கஸ்டமர்கிட்டேருந்து ஏதாவது சஜஷன் வந்தாலோ, அல்லது சேல்ஸ்மேன்கிட்டேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தாலோ, அல்லது வேறொரு நிறுவனத்துக்கிட்டேருந்து ஏதாவது போட்டிகள் வரட்டா கூட நம்ம என்ன செய்யணும், அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு வேறு இனோவேட்டிவாக ஆக்ஷன் எடுக்கணும். அதுமாதிரி அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு இடையில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இருந்தால் தான் பிஸ்னஸை நல்லா கொண்டு போக முடியும். தென் சோஷியல் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா, ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெனிஃபிட் மட்டும் கிடையாது, சமூக சேவையாகவும் நம்ம அதை எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்கு, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் ஆஃபீஸ், இது எல்லாமே. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், வகுப்பறை மேலாண்மை. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, கிளாஸில் டீச்சிங் டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், கிளாஸில் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஒரு இஃபெக்டிவான ஒரு எஃபிஷியண்ட்டான லேர்னிங் என்விரான்மெண்ட் கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு? இஃபெக்டிவ் லேர்னிங்க்கு. ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூம் டிசைன். ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் முக்கிய பங்கு வகிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி டெஸ்க் இருக்குது, எந்த பொசிஷனில் டெஸ்க்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம், கிளாஸில் எதையெல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்குறோம், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது கிளாஸில், கிளாஸுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஸ்டூடெண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறான் அந்த கிளாஸை, இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அவனுக்கு கிளாஸுக்குள்ளே நுழையும் போதே நல்ல ஒரு ப்ளசண்ட்டான என்விரான்மெண்ட் கிடைக்கிற மாதிரி கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் சைஸ் ஆஃப் த கிளாஸ். ஒரு கிளாஸில் நார்மலாக 30 பிள்ளைங்க தான் இருக்கணும். ரொம்ப 50லேருந்து 60 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த கிளாஸ் நல்ல கிளாஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாஃபாலையும் எல்லா ஸ்டூடெண்ட் மேலே கவனம் செலுத்த முடியாது. கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப அட்டென்ஷனாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது ஸ்டாஃபால். தென் ஹோமோஜெனிட்டி, அதாவது கிளாஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஹெட்ரோஜினியஸ் இன் நேச்சர், அதாவது ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பான், ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பான். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய எபிலிட்டி வேறு மாதிரி இருக்கும், அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கும்போது எல்லாருடைய மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாஸை ஒரே மாதிரி கொண்டு போகணுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க் இல்லையா? ஸோ அது கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஸ்டெபிலிட்டி. எப்பயுமே ஒரு வகுப்பறை அதனுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், நிலையான தன்மையுடையதாக இருக்கணும், ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டுமே பெட்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும். தென் விசிடிட்டி, அதாவது தமிழில் இதை பிசுபிசுப்புன்றாங்க, பட் எப்படி கிளாஸில் ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட எப்படி இருக்கணும்னா மியூச்சுவல் சப்போர்ட் இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும், கான்ஃபிடென்ஸ் வரணும் ஸ்டாஃப் மேலே. கிளாஸ் ரூம் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் கிளாஸில். அதாவது இந்த கிளாஸ் ரூம் ஒரு ஸ்மூத்தான ஒரு கிளாஸ் ரூமாக இருக்கணும். அப்போ தான் லேர்னிங் நல்லாயிருக்கும். தென் ஹெடோனிக் டோன். ஹெடோனிக் டோன்னா ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட்டு
சந்தோஷமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணணும். எப்பயுமே ஹாப்பியாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் கிளாஸில் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் விரும்பணும். அது மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியரை ஒரு ஸ்டாஃப் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். டீச்சரோட கேரக்டர்ஸ், ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். என்தூசியாஸ்டிக், எப்பயுமே ஆர்வமுள்ள ஒரு ஆசிரியராக இருக்கும், எதாவது கற்றுக்கிறதுல சொல்லித்தர்றதில்ல. நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். அதுமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கிளாஸை நல்லா லீட் பண்ணுறக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கணும். கிளாஸை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். கிளாஸ் ரூமில் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுற கெப்பாசிட்டி ஒரு டீச்சருக்கு இருக்கணும். தென் டீச்சர்ஸ் லீடர்ஷிப், ஒரு 3 கேட்டகரி இருக்காங்க டீச்சரில். ஒரு கேட்டகரி எப்படி இருப்பாங்க, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் ரூம் நல்லா டிசிப்ளினாக இருக்கும், கன்ஃபியூஷனே இருக்காது, நிறைய மார்க் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூமாக இருக்கும். பட் இதெல்லாம் அவங்க இருந்தால் மட்டும்தான் நல்லா நடக்கும். அவங்க இல்லைன்னா அந்த கிளாஸ் ரூம் அதே மாதிரி இருக்காது. இதே சில ஸ்டாஃபோட கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னா, டெமோக்ராட்டிக் டீச்சர்னு சொல்லலாம் அவங்கள. அப்போது ரொம்ப ஆர்டர் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ப்ரொடக்டிவிட்டி கூட ஜென்ரலாக தான் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டாஃப் இல்லைனா கூட அந்த கிளாஸ் ரூம் வந்து டிசிப்ளினாக இருக்கும். இன்னொன்று லேசி ஃபேர்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு டீச்சர். இந்த மாதிரி ஒரு டீச்சர் கிளாஸில் இருந்தாங்கன்னா அவங்க எதுவும் ஆர்டர் பண்ணவும் மாட்டாங்க, கிளாஸை டிசிப்ளினாகவும் வச்சுக்க மாட்டாங்க, நல்ல ஒரு ப்ரொடக்ஷனும் கிடைக்காது. ஸோ அப்போ டீச்சரோட லீடர்ஷிப்ன்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டில். தென் கிளாஸ் ரூம் அதாவது கிளைமேட்டுங்கிறது சோஷியோ எக்கனாமிக் கிளைமேட், அதாவது சோஷியோ எமோஷ்னல் கிளைமேட். ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் என்ன ஃபீல் பண்ணுறானோ, எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறானோ, என்ன விஷயங்களை அவன் நினைக்கிறானோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய, இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய, அதை சொல்லக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டாக தான் கிளாஸ் ரூம் அவனுக்கு இருக்கணும். அப்போது ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவராகவும் ரொம்ப ஒரு லவ்வபிள் ஒரு என்விரான்மெண்ட்டாகவும் தான் ஒரு வகுப்பறை இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே லேர்னிங் வந்து ரொம்ப இஃபெக்டிவாக இருக்கும். பட்ஜெட், அதாவது ஸ்கூல் பட்ஜெட், பள்ளி நிதி பட்டியல்னு சொல்லலாம், அல்லது நிதி அறிக்கைன்னு சொல்லலாம். இதுக்கு மீனிங், ஒரு பட்ஜெட் அப்படின்றது என்னென்னா ஒரு பிளான், திட்டம். என்ன திட்டம், எப்படியெல்லாம் நம்ம வரக்கூடிய அந்த வருமானத்தை நாம் எப்படி செலவு செய்ய போகிறோம், எதுக்கெல்லாம் செலவு செய்ய போகிறோம், எவ்வளோ நம்ம அதை பயன்படுத்த போகிறோம், எதை நம்ம சேமிக்க போகிறோம், எதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், இப்போ எவ்வளோ வரவு வருது, எவ்வளோ செலவு செய்ய போகிறோம், அதில் எந்த செலவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம்ல, அதைத்தான் வந்து பட்ஜெட்னு சொல்கிறோம். தட் இஸ் இதை நிதிநிலை அறிக்கை அல்லது செலவு திட்டம்னு சொல்லலாம். இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போது எவ்வளோ பணம் தேவைப்படுது, எவ்வளோ நாட்களுக்குள்ளே நம்ம அந்த வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் ரிசோர்ஸஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், வேறு என்னென்ன ரிசோர்ஸஸ் நமக்கு தேவைப்படுது, நம்ம கோலை நம்ம ரீச் பண்ணிட்டோமா, இதெல்லாம் நம்ம செயல்படுத்தணுன்னா பட்ஜெட் ரொம்ப ரொம்ப அவசியம். டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல் பட்ஜெட். ஃபர்ஸ்ட் ஒன் கரண்ட் பட்ஜெட்னு சொல்கிறோம். கரண்ட் பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த 1 அகடமிக் இயருக்கு, அந்த ஒரு வருஷத்துக்கு நமக்கு எங்கேருந்தெல்லாம் வருமானம் வருது, எதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணோம்னா அதுக்கு பேர் கரண்ட் பட்ஜெட். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாஃபுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்க போகிறோம், நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்க போகிறோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டேருந்து எவ்வளோ வந்து நம்ம டியூஷன் ஃபீஸை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன, ஸ்கான ஃபீஸ் என்ன, வேறு ஏதாவது கல்ச்சுரல் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறோமா, அதுக்கு என்ன செலவாகும். அப்போது ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன செலவு செய்ய போகிறோம், என்ன வருமானம் வரும் அப்படின்னு அதுக்கு தகுந்து நம்ம பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் கரண்ட் பட்ஜெட். நெக்ஸ்ட் ஒன் லாங் டேர்ம் பட்ஜெட். லாங் டேர்ம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு மேற்பட்டு நம்ம எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எதெல்லாம் செலவு பண்ண போகிறோம், என்ன பிளான் வச்சுருக்கிறோம். ஸோ இது வந்து 10 to 15 இயர்ஸ் கூட நம்ம போடலாம். தென் ஸ்கூல் ப்ரோக்ராம் பட்ஜெட். ஸ்கூல் ப்ரோக்ராம் பட்ஜெட்னா ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக மட்டும்தான் நம்ம அதை செலவு செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எஸ்சி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூலில். அப்போது நம்ம யாரெல்லாம் நம்ம இன்வைட் பண்ண போகிறோம், யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்,
என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ வாங்க போகிறோம், யார்கிட்ட தான் நம்ம ஸ்பான்சர்ஷிப் வாங்க போகிறோம், நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும், இதனால் எத்தனை பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும், இன்னும் எவ்வளோ நமக்கு பணம் தேவைப்படும் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக மட்டும் நம்ம பிளான் பண்ணோன்னா அதுக்கு தான் ஸ்கூல் ப்ரோக்ராம் பட்ஜெட்னு சொல்கிறது. த நெக்ஸ்ட் ஒன் ட்ரெடிஷ்னல் பட்ஜெட். ட்ரெடிஷ்னல் பட்ஜெட்னா இப்போ சப்போஸ் லாஸ்ட் இயர் பட்ஜெட் போட்டிருப்பாங்க, அப்போ என்ன செலவு செஞ்சோமோ, அப்போ என்ன நடந்துச்சோ, அதுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் நடக்கக்கூடிய செலவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லாமல் மோரார்லெஸ் ஒரே மாதிரியான பட்ஜெட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரெடிஷ்னல் பட்ஜெட். தென் ப்ரிப்பேரிங் ஏ ஸ்கூல் பட்ஜெட். ஒரு ஸ்கூல் பட்ஜெட் ரெடி பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம அமௌண்ட்டை கலெக்ட் பண்ண போகிறோம் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஃபீஸு, கவர்மெண்ட் ஏதாவது கிராண்ட் கொடுக்குது, மானியம் கொடுக்குதா, ஏதாவது டொனேஷன் கிடைக்குதா, ஏதாவது கிஃப்ட் மூலமாக நமக்கு இன்கம் கிடைக்குதா, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மூலம் நமக்கு சப்போர்ட் கிடைக்குதா, யாராவது ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்களா, இதெல்லாம் இன்கம். தென் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது ஸ்டாஃபுக்கு தரக்கூடிய சேலரி, எக்ஸாமினேஷன் ஃபீஸ், ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அது மாதிரி ஏதாவது ரிப்பேர் பண்ணுற ஒர்க் இருந்துச்சுன்னா, ஸோ லைப்ரரிக்கு ஏதாவது திங்ஸ் வாங்குறது, ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறோம், ப்ரிப்பேரிங் ஏ ஸ்கூல் பட்ஜெட். இதோட உங்களுக்கு இந்த யூனிட் நம்பர் 5 ஓவர்.